காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நேர்த்தியினுடைய தொடர்ச்சி, 2ஆம் நாளாக தொடர்ச்சி. தலைப்பு முதலிடம் தேவனுக்கு என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 2வது நாளாக இன்றைக்குடைய வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதனால், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதின் மூலமாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இந்த பூமியிலே சொர்க்கத்தை அனுபவிக்கும்படிதான் மனிதன் படைக்கப்பட்டான். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள இன்பத்தை அனுபவித்தான். ஆனால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறினானோ அன்றைக்கு தேவனை தன்னுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளினான். அதனாலே இன்ப வாழ்வை இழந்து போனான் என்று பார்க்கின்றோம். சொல்லி முடியாத தீமைகள் வந்து அவனையும் அவனுடைய சந்ததியும் ஆண்டு கொண்டது. அவனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாய் இருக்கிறது. ஆதாமின் சந்ததியில் பிறந்த நாமும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத ஒரு பாவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை பாவங்களில் இருந்து மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல், ஆதாம் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை நமக்கு திரும்பவும் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இதிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். தேவனை எப்போதும் இதய சிம்மாசனத்திலே வைத்திருக்கிறவர்கள் இன்ப வாழ்வை அனுபவிப்பார்கள் என்பது சந்தேகமே இல்லை. எலியாவை குறித்து சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைக்க நான் விரும்புகிறேன். அதை கவனியுங்கள். அவருடைய நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜாவும் ராணியும் தேவனை விட்டு தூரமாய் போய் விக்கிரகங்களை வணங்கினார்கள். ராஜாவும் ராணியும் காட்டின பாதையிலே குடிமக்களும் போக ஆரம்பித்தார்கள். ஆனால் எலியா மாத்திரம் யெகோவா தேவனை பற்றி கொண்டு அவருக்கு ஆராதனை செய்தான். முழு தேசமும் விக்கிரகங்களை வணங்கினபோது எலியா மாத்திரம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை வணங்கி வந்தான். மக்கள் தேவனை புறக்கணித்து தள்ளினபடியால் தேசத்திலே பஞ்சம் உண்டானது. எல்லோரும் சாப்பாட்டுக்கு திண்டாடுகிற ஒரு நிலை உருவானது. அப்பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடுத்த எலியாவிடத்தில் தேவன் எப்படி சொன்னார் என்பதை நாளை தினத்திலே நாம் இந்த வார்த்தைகளை பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.